என்னமாச்சி? எதுக்கு வர சொல்லிருந்தீங்க? அந்த கரண்ட் வேலை பார்க்குற முருகனை உடனே வர சொல்லு. ஐய, அவன் இப்பதான் சரி பண்ணிட்டு வெளியில போனா. எல்லாம் நல்லதானே எரியுது. எல்லாம் நல்லா தான் எரியுது. உனக்கு தான் ஃபியூஸ் போயிடுச்சு. ஃபியூஸ் போயிடுச்சா? எனக்கா? அப்பத்தா முருகனை வர சொல்றது ரிப்பேரை சரி பண்றதுக்கு இல்ல, இருக்கிறத ரிப்பேர் ஆக்குறதுக்கு. எனக்கு ஒன்னும் புரியலையே. இப்போ உன் புருஷனுக்கு புரிஞ்சிருக்கு, உனக்கு புரியல. சீக்கிரம் அந்த முருகனை கூப்பிட்டு இருக்கிற ஃபியூஸ் வேற எல்லாத்தையும் உடனே புடிங்கி எரிய சொல்லு. எதுக்கு? நம்ம இருட்டுல கிடக்கிறதுக்கா? அதுவும் வேகாத வெயில என்னால முடியாது. நாம நினைச்சது நடக்கணும்னா கொஞ்சம் கஷ்டத்தெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ஐயோ சாமி, சத்தியமா எனக்கு ஒன்னும் புரியல. அடியே, ராத்திரி பூரா இந்த வீட்டுல கரண்ட் இருக்கக்கூடாது, ஒரு சிம்னி வலை கூட எரியக்கூடாது, இருண்டு போய் கிடக்கணும். அதான் ஏன்னு கேக்குறேன். அப்பத்தேன் இங்க ஒரு வேலையும் நடக்காது. இல்லைன்னா அக்காளும் தங்கச்சியும் சேர்ந்து எல்லாத்தையும் தச்சு முடிச்சாலும் முடிச்சிருவாளுங்க. அப்படி ஒண்ணு நடந்துடவே கூடாது. அப்பத்தேன் நான் நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கும். ஆமா, இப்பதான் புரியுது. அவங்க வேலையை கெடுக்கிறதுக்கு தான் சொல்றீங்க, கரெக்டா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தானே? அந்த பேச்சை எடுக்காதன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியாமா? மீனாட்சி, பேங்க்ல என் கூட மாதவின்னு வேலை செய்யறாள்ல, அவ சொந்தத்துல ஒரு நல்ல பையன் இருக்கானா. அவதான் சொன்னா அந்த பையன் நல்லா படிச்சிருக்கானா, நல்லா சம்பாதிக்கிறானா. அதான் என்கிட்ட சொன்னா. மீனாட்சிக்கு பார்க்கலாமா? ரெண்டுமே ஸ்ட்ரைட் விக்கெட் ஆச்சு. இப்ப எதுக்கு நீ மாப்பிள்ளை எல்லாம் பாத்துட்டு இருக்க? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாலயே இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப என் ஃபோக்கஸ் எல்லாம் பேங்க் எக்ஸாம் எழுதுறது மட்டும்தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி அந்த பேங்க்குக்கு நான் மேனேஜரா வருவேன். அதை தாண்டி இப்போ நான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற ஐடியாலயே இல்ல. மா, இந்த கல்யாண பேச்சே எடுக்காதம்மா. சரி சரி, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் பேசிக்கலாம். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பேங்க் மேனேஜர் உனக்காக பேங்க் எக்ஸாம்க்கு படிக்கிறதுக்காக புக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அப்படியா? நானே கேட்கணும்னு நினைச்சேன், சாரே கொடுத்துட்டாரு. அம்மாச்சி கேட்டியலா? நைட்டு ஃபுல்லா உட்காந்து தைக்க போறாளாம். கேட்டுச்சு. அதுவா வாத்தாக்காரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு துடிக்கிறாங்க. இவ அக்காளுக்கு மனோ மாட்டினதே பெரிய விஷயம். அதானே? இவ வாய்க்கெல்லாம் எவன் கட்டிக்க வருவான்? ஏதோ கனவு காண்றாங்க அம்மாச்சி, கண்டுட்டு போட்டோம், விடுங்க. வேலையை முடிக்காம வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்றா பாரு. கேட்டியா? அவர்தான் கரண்ட் புடுங்க போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். அதுக்கப்புறம் ஊசில நூலு கோக்குறது கூட கண்ணு தெரியாம போயிடும். அப்புறம் எங்கிட்ட இருந்து தைக்கிறது? என்ன ஆனாலும் சரி, இவளுங்க இந்த வேலையில ஜெயிச்சிட மட்டும் கூடாது. இதுல ஏன் பேர் கெட்டு போனாலும் பரவாயில்ல, இவளுங்களுக்கு நல்ல பேர் வந்துடக்கூடாது. ஏன் மச்சி, நான் வேணா கரண்ட் போனதுக்கு அப்புறம் அவளுங்க தச்சு வச்சிருக்க துணியெல்லாம் என் வாயாலேயே கடிச்சு கடிச்சு துப்பிட்டா? அவசரப்படாத, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் செஞ்சிடக்கூடாது. முதல்ல ஒன்று செய்வோம், இனி தைக்க முடியாதுன்னு அவளை கிளம்பி போனாலும் போயிடுவா. பார்க்கலாம் இரு. கண்மணிக்கு நீங்க தான் அப்பான்னு எல்லா சர்டிபிகேட்லயும் இருக்கு. பர்த் சர்டிபிகேட்ல கூட அதுதானே இருக்கு. அப்போ ஸ்கூல்ல உங்க பேரை சொல்லித்தானே நான் சேர்க்க முடியும். அதுக்கு தான் சொல்றேன், நீங்க நாளைக்கு வந்துருங்க. அகிலா, நான் பொறுமையா போறேன்னு என்ன ரொம்ப சோதிச்சு பாக்குறேன். நீ என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இம்புட்டு டென்ஷன் ஆகுறிய? உங்க பொண்ணை நீங்களே ஸ்கூல்ல சேர்த்து விடுங்கன்னு தானே சொல்றேன். ஏய், என்ன பொண்டாட்டி மாதிரி உரிமை எடுத்து பேசிட்டு இருக்க? பொண்டாட்டி தானே, எல்லா இடத்துலயும் அப்படித்தானே நம்ம சொல்லியிருக்கோம். இது பாரு அகிலா, இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது தேன்மொழி மட்டும்தான். இதை நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. ஒழுங்கா உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ. இங்க பாருங்க, நாளைக்கு உங்களால வர முடியுமா முடியாதா? வர முடியாது.
என்ன செய்வேன்? ஓ ஆ, அந்த தேன்மொழி ஃபோன் நம்பரு 950ன்னு ஸ்டார்ட் ஆகி 321ல முடியும்ல, கரெக்ட் தானே? ஏய், அவன் நம்பர் எப்படி உனக்கு தெரியும்? இப்பலாம் ஒருத்தவங்க நம்பரை கண்டுபிடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமா? அத விடுங்க. நாளைக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க கண்மணிய ஸ்கூல்ல சேர்க்க வரலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க, நான், கண்மணி எல்லாருமா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம்ல, அது எல்லாத்தையும் அந்த போன் நம்பருக்கு நான் அனுப்பிடுவேன். யார்கிட்ட இப்படி கோவமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தேனு. ஒரு கடைக்காரன் எடுத்த சரக்கெல்லாம் ரிட்டர்ன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். அதான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு இம்புட்டு கோவம் வருமா? அது ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசும்போது என்ன பண்றது? இருந்தாலும் இம்புட்டெல்லாம் கோவப்படக்கூடாதுங்க. ஆ. பாவம், அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? அப்படி யாருக்கும் பாவம் பார்க்க கூடாது தேனு. அப்படி பார்க்க போனா நமக்கே ஒரு நாள் பிரச்சனையா வந்து முடியும். நம்மள பத்தி மட்டும் யோசிச்சு விலகி போயிடணும். இங்க பாருங்க, நல்ல மனசோட நாம 4 பேருக்கு நல்லது பண்ணா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அதுக்கான பலன் நல்லதா தான் முடியும். உலகத்துல எல்லாரும் ஒன்ன மாதிரி இருந்துட்டா பரவாயில்லையே. ஆனா சில பேரு ரொம்ப சுயநலவாதியா இருக்காங்க. நம்ம செஞ்ச உதவியை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளையே மிரட்டி பாக்குறாங்க. மிரட்டி பாக்குறாங்களா? அப்படி வாங்க, என் வழிக்கு வந்துதானே ஆகணும். ஹலோ, என்னங்க நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏதோ சும்மா சொல்றேன்னு பார்த்தா தேனுக்கு நிஜமாவே போட்டோ அனுப்பி வச்சிருக்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் ஸ்கூல் புள்ளலாம் கிடையாது உங்க கூட விளையாடுறதுக்கு. நான் சொன்னா அதை செய்வேன். போட்டோவை உங்க பொண்டாட்டி பார்க்கல போலயே, அதுக்குள்ள நீங்களே பார்த்து டெலீட் பண்ணிட்டீங்களோ? அப்போ நீங்க மதுரையில உங்க வீட்ல தான் இருக்கீங்க இல்ல? ஏய், நீ நல்லா இருக்கணும்னு தானே உனக்கு எல்லாமே பண்ண. அதுக்கு இப்ப என் நிம்மதியே கெடுக்கிறல்ல. ஏங்க, எங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா நிம்மதியா நான் உங்களை பார்த்துப்பேன். அது போக போக உங்களுக்கே நல்லா தெரியும். நாளைக்கு கண்மணிய ஸ்கூல்ல சேர்க்கணும். அதுக்கு நீங்க வருவியலா மாட்டியலா? மாட்டேன்னு சொன்னா நாளைக்கு நான் வீட்டுக்கே. வேணாம், ஆ. வீட்டுக்கெல்லாம் வந்து தொலைச்சிடாத. ஆ, நானே வரேன், போதுமா? ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க.